வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பல சத்துக்கள் நிறைந்த பச்சை பயிரை வச்சு ஒரு பொடி எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1 டம்ளர் பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். அதாவது 150 ml பிடிக்கிற டம்ளர் அளவுல சொல்லியிருக்கேன். வறுத்துருவோம். லோ ஃபிளேம்லயே இருக்கட்டும் அடுப்பு. பச்சை பயிரை பொறுத்த வரைக்கும் இதுல புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் எல்லாமே நிறைஞ்சு இருக்கு. அதனால ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ராலையும் சுகரையும் கண்ட்ரோலா வச்சிருக்க கூடியது. வெயிட் லாஸுக்கு உகந்தது. நல்லா வறுபட்டு இருக்கு. இப்போ அதே டம்ளர் அளவுல 1/4 டம்ளருக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாவை சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளை சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துப்போம். 20 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தை சேர்த்துண்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துண்டு எல்லாத்தையும் வறுத்துருவோம். 1 நிமிஷத்துல எல்லாமே நல்லா வறுபட்டு இருக்கு. இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துண்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுண்டு இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துருவோம். இதை நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துருவோம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கலாம். இந்த பொடியை பொறுத்த வரைக்கும் சுட சுட சாதத்துல 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுண்டு இது 1 ஸ்பூன் போட்டுண்டு சாப்பிட்டா டாப் கிளாஸா இருக்கும். அதே மாதிரியே இட்லி தோசைக்கு கூட இதை இட்லி பொடியாட்டமே யூஸ் பண்ண முடியும். நீங்களும் செஞ்சு பாருங்க. ஹெல்த்தியா இருங்க. இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.